1/2 கிலோ கறி கொடுங்க, கூடவே ஈரல் சேர்த்து போடுங்க. இன்னைக்கு மதுரை ஸ்பெஷல் மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். மட்டன் 1/4 கிலோ எடுத்துகிட்டு வந்து மட்டனில் உள்ள அந்த கொழுப்பெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருக்கிறேன். அதோட ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போடணும். போட்டு நல்லா பெசரிக்கணும். மஞ்சள் பொடி போட்டு பெசரின பிறகு அதோட சேர்க்க அரைக்க தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். சின்ன வெங்காயம் 100 கிராம் வச்சு வச்சுருக்கேன். அது 1 ஸ்பூன் சீரகம், 10 பல்லு பூண்டு, 3 துண்டு இஞ்சி, சின்ன துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், சீரகம், மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும். நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு மஞ்சள் பொடி போட்டு பெசருங்க. அந்த மட்டனோட இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா பெசரணும். நல்லா மட்டனோட சேர்ற மாதிரி இந்த மசாலா வந்து நல்லா பெசரி விடணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். கல் உப்பு சேர்க்குறேன். உப்பு தேவைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். இது ஊறுறதுக்காக உப்பு போட்டிருக்கேன். நல்லா பெசரங்கி வச்சதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா பெசரணும். நல்லா கறியில் மசாலா அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறணும். அதுக்கப்புறம் அடுப்பில் கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் 1 குழிக்கரண்டி, எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றணும் இருக்குது. அதான் 1 குழிக்கரண்டி ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. அந்த ஊற வச்சா மசாலா கறியை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கணும். அதுலேருந்து எண்ணெய் லேசாக பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் வதக்கணும். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம். பத்தலைன்னா அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். எண்ணெய் இப்போ கொஞ்சம் பத்தலை, அதனால் திருப்பி நல்லெண்ணெய் விடுறேன். ஒரு 1/4 மணி நேரம் அப்படி நல்லா வதக்கணும். எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் அந்த மசாலா மட்டனோட நல்லா சேர்ந்து நல்லா இருக்கும். அதனால தான் நல்லா வதக்கணும். எண்ணெய் விட்டு நல்லா வதக்கினா தான் மசாலா பிரிஞ்சு கறியில். நல்லா இந்த மாதிரி கிரேவி மாதிரி வரணும், அது வரைக்கும் வதக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வருது.
இந்த இந்த அளவுக்கு வரணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த பதத்துக்கு வரணும். மட்டன் நல்லா வதக்கணும். நல்லா அந்த பதத்துக்கு வந்த பிறகு குக்கரில் போட்டுடணும். போட்டு அரிசி கிழங்கு தண்ணி 3வது தண்ணி இருக்குல்ல, அதை மட்டன் கிரேவிக்கு சேர்க்கணும்னா அது சேர்த்தா நல்லாயிருக்கும். அது நல்லா அந்த மசாலாவை நல்லா அலசி குக்கரில் ஊற்றிடணும். நல்லா அந்த சட்டியில் மசாலா ஊற்றிருக்கு, தண்ணி விட்டு நல்லா அலசி குக்கரில் ஊற்றிடணும். கறி மீன் அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும். ஊற்றி நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டு விசில் ஒரு 5 விசில் வரணும். அதுக்குள்ள மட்டன் சுக்காவுக்கு போடக்கூடிய வெங்காயம், வெள்ளைப்பூடு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, கருவேப்பிலை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். 5 விசில் வந்துச்சு. மட்டன் நல்லா வெந்திருக்கு. நல்லா கிளறி விட்டு பார்த்தா மட்டன் நல்லா வெந்திருக்கு. பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்க, நல்லா கலராக இருக்கு. இந்த அளவுக்கு கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து இந்த மாதிரி இருக்கணும். இப்போ கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் விடணும். நல்லெண்ணெய், மட்டனுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்களா, இப்போ கருவேப்பிலை முதல்ல போட்டுடணும். அடுத்து நறுக்கின சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்து நறுக்கி வச்சுக்கணும். சின்னதாக நறுக்கின சின்ன வெங்காயம், நல்லா வதக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு அதில் கம்மியாக தான் போட்டுருக்கு, அதனால வெங்காயம் வதங்கையில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். வெங்காயம் வதங்கின பிறகு பூண்டு, இடிச்ச பூண்டையும் அதில் போட்டு நல்லா கிளறி விடணும். சின்ன வெங்காயமும் பூண்டும் எதுக்கு அதிகமாக சேர்க்குறதுன்னா, மதுரை ஸ்பெஷல் அந்த மட்டன் சுக்காவிலேயே அது 2ம் சேர்த்தா தான் நல்லா ருசியாக அருமையாக இருக்கும். அதுக்காக தான் அதிகமாக சேர்க்குறது. பூண்டு சேர்க்குறது வந்து மட்டன் எவ்வளோ சாப்பிட்டாலும் நெஞ்சு எரிச்சல் இருக்காது, கொலஸ்ட்ரால்லாம் வராது. அதுக்காக தான் பூண்டு அதிகமாக சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் சேர்த்தா ருசி அதிகமாக இருக்கும் மட்டனில். நல்ல வெங்காயம் பூண்டு வதங்கின பிறகு குக்கரில் வேக வச்ச மட்டன் கிரேவியை அதோட போட்டு நல்லா கிளறி விடணும். இப்போ 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கணும். நல்லா கிளறி விடணும். விட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அளவுக்கு வேக விடணும். மட்டன் சுக்கா வாசம் அருமையாக இருக்கு. நல்லா கமன்னு மணக்குது. நான் மட்டன் சாப்பிட மாட்டேன், செஞ்சிருக்கிறேன். பையன்கிட்ட தான் கொடுத்து டேஸ்ட் பார்க்க சொல்லணும். பாருங்க, மதுரை மட்டன் சுக்கா எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு பாருங்க. பூண்டு அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும். வெங்காயம், பூண்டு, நல்லெண்ணெய் இந்த கிரேவியில் அதிகமாக தேவைப்படும். இந்த மாதிரி அதிகமாக போட்டு செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் கிரேவி சாப்பிட்றதுக்கு. வைத்தியனுக்கு கொடுக்குறத வாணிகனுக்கு கொடுன்னு அந்த காலத்தில் பழமொழி சொல்லுவாங்க எங்கள் பாட்டி. அதனால நம்ம வந்து எண்ணெய், பூண்டு, சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம் இப்படி எல்லாம் சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது, எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப இருக்கும். அதனால தான் சின்ன வயசுலேருந்து சின்ன வெங்காயம், பூண்டு அதிகமாக சேர்க்குறது. அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி
வெங்காயம் பூண்டெல்லாம் சாப்பாட்டில் அதிகமாக சேர்த்துக்கிட்டா உடல்ல எதிர்ப்பு சக்தி வரும். அதனால சின்ன வெங்காயம் பூண்டு சேர்க்கறதுக்கு தயங்காதீங்க. நல்லா நிறைய போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை மட்டன் சுக்கா வச்சு பாருங்க. இந்த மாதிரி மட்டன் சுக்கா கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி எப்படி செஞ்சீங்களோ தெரியல. இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு பாருங்க. வீட்டில் எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி செய்கிறத நீங்கள் விடவே மாட்டீங்க. இந்த மாதிரி சாதம் வந்து குறைவாக இருக்கணும். குறைஞ்ச சாதத்தோட இந்த மட்டன் சுக்காவை போட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.